சரியப்பா செந்தமிழனுக்கு அவங்க ஊர் மக்கள் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியப்பா சீசன் 5ல எக்கச்சக்கான போட்டியில் கலந்துக்கிட்டாலும் மக்களோட மனம் கவர்ந்த போட்டியில் பட்டியல ஒருத்தவர் தான் கரூரை சேர்ந்த செந்தமிழன். ஒரு வாரமும் இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கண்டிப்பா இவர் வந்து டைட்டில் விட வந்துருவாரு. அட்லீஸ்ட் ஃபினாலே மடை ஏறுவதற்கான எல்லா தகுதியும் செந்தமிழுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை செந்தமிழுக்கு ஆதரவாக அரசியல் பதிவு பண்ணாங்க. ஆனா 4வது வாரம் தான் செந்தமிழுக்கு ஃபினாலே வாய்ப்பு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஃபினாலே போயிட்டு பயங்கரமா பாடுனாரு. அவருக்கு டாப் 3ல செகண்ட் ரன்னர் அப் அதாவது 3வது பிளேஸை குடுத்துருக்காங்க. இது வந்து செந்தமிழ் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும், ஓகே செந்தமிழுக்கு வந்து அட்லீஸ்ட் டாப் 3ல இடமாவது கிடைச்சதே அப்படிங்கிற மாரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட செந்தமிழன் ஒரு பைக் மெக்கானிக்கா ஒர்க் ஷாப்ல தான் அவரோட பாடல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் சரிகமபால பாடுறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது. அத அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் செந்தமிழுக்கு வருஷத்துக்கு ரூ. 8,00,000 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலமான நிறுவனம், இவர் வந்து ஒரு பைக் மெக்கானிக் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஜாப் குடுத்துருக்காங்க. அது மூலியமா சரிகமபா ஷோல ஒரு சிங்கரா மட்டும் இல்லாம, ஒரு நல்ல வேலைல போய் சேர்றதுக்கான வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் செந்தமிழனுக்கு அவரோட ஃபேன் ஒருத்தவரு ரொம்ப விலை மதிப்பு மிக்க பைக் ஒண்ணு பரிசாவும் குடுத்திருந்தாரு. அதையும் ஸ்டேஜ்ல பார்த்திருப்போம். இப்படி ஃபினாலே முடியறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான அன்பும், ஆதரவும் செந்தமிழுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஃபினாலே முடிஞ்சும் அப்படிப்பட்ட ஆதரவு, அன்ப குடுக்கறதுக்கு அவங்களோட ஊர் மக்கள் தயாரா இருக்காங்களாம். செந்தமிழன் சரிகமபா ஷூட்டிங்க முடிச்சுட்டு இன்னும் சென்னையில தான் இருக்கிறதாவும், அவரோட எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு இப்ப ரீசெண்டா சொந்த ஊருக்கு போயிருக்காராம். போய் இறங்குனதுக்கு அப்புறமா கரூர் மக்களுக்கு பெருமை தேடி குடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி செந்தமிழன தூக்கி வச்சு கொண்டாடியிருக்காங்க. லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல யோகஸ்ரீ ஒருத்தவங்க பாடுனாங்கல்ல, அவங்களும் கரூரை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு குடுத்த ஆதரவோட 10 மடங்கு ஆதரவு செந்தமிழுக்கு குடுத்துருக்காங்க. செந்தமிழ் அவங்க ஊர்ல போய் இறங்கி கால வச்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஆரத்தி எடுத்து, மலர் தூவி, சால்வ போத்தி, மாலை அணிவிச்சு அவர வீட்டுக்கு ஒரு ஊர்வலமும் நடத்தி கூட்டு போயிருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்த ரசிகர்களும் செந்தமிழ வந்து பயங்கரமா பாராட்டியும், அன்ப பரிமாறுற மாரியும் பல விஷயம் செஞ்சிருக்காங்களாம். இத பார்த்துட்டு செந்தமிழோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மிகப்பெரிய ஆனந்த கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. எவ்வளவோ நாட்கள் அவரோட சொந்த ஊர்ல எக்கச்சக்கமான பைக்க வந்து இவரு வந்து வேலை பார்த்து குடுத்துருக்காரு. அவரோட மெக்கானிக் ஷாப்புக்கு எக்கச்சக்கமான பைக் வந்திருக்கு. அப்படி வரக்கூடிய எல்லாருமே செந்தமிழன பார்த்து, "நீ நல்லா பாடுவ, உனக்கு எதிர்காலம் இருக்கு" அப்படிங்கிற மாதிரி அப்பயே சொல்லிட்டு போவாங்களாம். அப்படிப்பட்ட செந்தமிழன் யாருமே நினைச்சு பார்க்காத வகையில, இப்ப சரிகமபா மேடை ஏறி டாப் 3ல ஒரு ஆளா வந்து, அது மூலியமா எக்கச்சக்கமான அன்பையும், ஆதரவையும் சம்பாரிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது. செந்தமிழனுக்கு அவங்க ஊர் மக்கள் ஒரு பிரம்மாண்ட வரவேற்ப குடுத்தத பார்த்துட்டு, இத்தன நாட்கள் இந்த ஊர்ல இருந்த செந்தமிழனுக்கு இவ்வளோ ஒரு பேரும், புகழும், ஒரு மதிப்பும், மரியாதையும் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இல்ல தான். ஆனா சரிகமபா ஷோல கலந்ததுக்கு பிறகு செந்தமிழோட வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சு. டைட்டிலோட வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பேரு புகழ் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஒரு பக்கம் ஒரு நல்ல சம்பளத்துல வேலை, இன்னொரு பக்கம் தான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச ஒரு பைக்க ரசிகர் மூலியமா ஒரு கிஃப்ட்டா கிடைச்சது. அது போக டைட்டில் வின்னர் ஆகலனா கூட டாப் 3ல ஒரு ஆளா வந்ததுக்காக, ஃபினாலே மேல ஏறுறதுக்காக அவங்க ஊர் மக்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பு. இது எல்லாமே சேர்ந்து செந்தமிழன அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி போறதுக்கான ஒரு உத்வேகத்த கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.